நாம நாம இன்னைக்கு உபதேசாமிர்தம் பகுதி 2 பார்க்க போறோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யா நரம் செய்வம் நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. பதம் 1. வாச்சோ வேகம் மனச क्रोध வேகம் ஜிஹ்வா வேகம் உதரௌபஸ்த வேகம் ஏதான் வேகான் யோ விஷகேத தீர சர்வாம் அபிமாம் பிருத்வீம் சசிஷ்யாத். யாரோ ஒருத்தர் மொழிபெயர்ப்பு படிச்சுட்டு நாம எங்கிருந்து விட்டோமோ அங்கிருந்து ஆரம்பிச்சுக்கலாம். மொழிபெயர்ப்பு யார் படிக்கிறீங்க? பத்மா மாதாஜி படிங்க. மாதாஜி என்ன பேஜ் மாதாஜி? பேஜ் 1 பதம் 1 பேஜ் 1 முன்னுரைக்கு அப்புறம் பாருங்க. முன்னுரைக்கு அப்புறம் மொழிபெயர்ப்பு படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளை வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாதிக்கு ஜெய். பேச்சின் தூண்டுதல், மனதின் தூண்டுதல், கோபத்தின் தூண்டுதல் மற்றும் நாக்கு, வயிறு, பாலுறுப்பு ஆகியவற்றின் தூண்டுதல்களை சகித்துக் கொள்ளக்கூடிய நிதான புத்தியுடையவர் உலகம் முழுவதும் சீடர்களை ஏற்பதற்கு தகுதி வாய்ந்தவர் ஆவார். ஓகே. அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 4 எடுங்க. 4 பேஜ் நம்பர் 4 பேஜ் நம்பர் 4ல ரெண்டாவது பத்தி மாதாஜி. பேஜ் நம்பர் 4வதுல ரெண்டாவது பேராகிராஃப் முதலாவதாக அப்படின்னு ஆரம்பிக்குது. முதலாவதாக ஒருவன் தனது பேசும் சக்தியை கட்டுப்படுத்த வேண்டும். நம் ஒவ்வொருவரிடமும் பேசுவதற்கான சக்தி உள்ளது. வாய்ப்பு கிடைத்த உடனேயே நாம் பேசத் தொடங்குகிறோம். நாம் கிருஷ்ண உணர்வை பற்றி பேசாவிடில் எல்லா விதமான அபத்தங்களை பற்றியும் பேசிக் கொண்டிருப்போம். வயலில் உள்ள தவளை தனது கத்தலின் மூலமாக பேசுவதைப் போல நாவை பெற்றுள்ள ஒவ்வொருவரும் பேச விரும்புகின்றனர். அபத்தத்தை தவிர பேசுவதற்கு அவனிடம் வேறு எதுவும் இல்லை என்றால் கூட அவன் பேச விரும்புகிறான். ஆயினும் தவளையின் கத்தல் பாம்பைத்தான் வரவழைக்கிறது. இங்கு வந்து என்னை தின்று விடு. தவளை மரணத்தை வரவழைக்கின்றது என்ற போதிலும் அது தொடர்ந்து கத்திக் கொண்டுள்ளது. பௌதிக மனிதர்களின் பேச்சுக்களையும் அருவவாத மாயாவாதிகளின் பேச்சுக்களையும் தவளைகளின் கத்தலுக்கு ஒப்பிடலாம். அவர்கள் எப்பொழுதும் அபத்தங்களை பேசியபடி தங்களை பற்றி கொள்ளும்படி மரணத்திற்கு அழைப்பு விடுக்கின்றனர். இருப்பினும் பேச்சை கட்டுப்படுத்துதல் என்றால் மாயாவாத அறிஞர்கள் நினைப்பதை போன்று மௌன விரதம் அனுசரிப்பதன்று. மௌனம் குறுகிய காலத்திற்கு உதவக்கூடியதாக தோன்றலாம், ஆனால் அது இறுதியில் தோல்வியடையும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால் எடுத்துரைக்கப்படும் கட்டுப்படுத்தப்பட்ட பேச்சு என்பது கிருஷ்ணகதா எனப்படும் ஆக்கப்பூர்வமான வழிமுறையை ஆதரிக்கின்றது. முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை புகழ்வதில் நம்முடைய பேசும் சக்தியினை ஈடுபடுத்த வேண்டும். இவ்வாறாக நாவானது பகவானின் நாமம், ரூபம், குணங்கள் மற்றும் லீலைகளை போற்றுகின்றது. கிருஷ்ண கதாவினை பரப்புபவர் எப்போதும் மரணத்தின் பிடிகளுக்கு அப்பாற்பட்டவர். இதுவே பேச்சின் தூண்டுதலை கட்டுப்படுத்துவதின் முக்கியத்துவமாகும். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி வெயிட் பண்ண. சோ நாம பார்த்தோம் இல்லைங்களா? வாச்சோ வேகம், பேச்சின் தூண்டுதல், அதை பத்தி பிரபுபாதர் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. சோ போன அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பிராய சித்தம் அதை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? எடுத்தோடனே அதை பத்தி பார்த்தோம். பிராய சித்தம் பண்றது உபயோகமா இருக்குமா அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க பரீட்சித் மகாராஜாவும் சுகதேவ கோஸ்வாமியும். அதுக்கு பிரபுபாதர் அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு, பரீட்சித் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க, அதாவது சுகதேவ கோஸ்வாமி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு, பிரபுபாதர் மறுபடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. மொத்தம் 3 எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணோம் நாம. ஞாபகம் வருதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தாரு பிரபுபாதர்? திருடன் வந்து தண்டனை கிடைக்கும்னு தெரிஞ்சாலும் அந்த இதையே திருப்பி பண்றது. ரெண்டாவது வந்து யானை வந்து குளிச்சாலும் தன் தலை மேல மண்ணை போட்டுக்கிறது வெளியே வந்து. மூணாவது கிறிஸ்தவர்கள் வந்து பாவ மன்னிப்பு கேட்கறது. வெரி நைஸ். பாவ மன்னிப்பு கேட்டு அடுத்த நாளே என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணுவாங்க. அப்ப அந்த பிராயச்சித்தனால என்ன பயன் இல்லையா? அதான் வந்து போனதுல நம்ம பார்த்தோம். சோ உண்மையான அறிவுக்கு வர்றதுதான் பிராயச்சித்தம் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லைங்களா? கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுதான் வந்து பிராயச்சித்தம், மற்றபடி எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பேச்சின் தூண்டுதல் பத்தி பிரபுபாதர் கொடுக்குறாரு. நம்மளால வந்து பேசாம இருக்கவே முடியாது இல்லைங்களா? பேசாம உங்களை வந்து கொஞ்ச நேரம் பேசாம அமைதியா இரு அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல நீங்க உட்கார்ந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி பாருங்க, ரொம்ப கஷ்டம்.
பேச்சை அடக்குறதெல்லாம் அவ்வளவு ஈஸி கிடையாது. அது எஸ்பெஷலி லேடிஸ்க்கு இல்லைங்களா? பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சு போயிரும். உண்மையா இல்லையா? கடைசிக்கு வந்து செவுத்தியாவது பார்த்து பேசிட்டு இருப்போம் எதையாவது. நம்மளே தானே புலம்பின்னு இருப்போம். குழம்பிட்டாவது இருப்போம். இப்படி எனக்கு ஆயிருச்சே, இப்படி எனக்கு ஆயிருச்சே, என்னை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே எல்லாரும், என்னைய வந்து அவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க, இவங்க எனக்கு துரோகம் பண்ணாங்க, பேசிட்டே பல 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 பலன்னு பேசிட்டே இருப்போம். சோ நாக்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. அந்த நாக்குக்கு வந்து 2 வேலை இருக்கு இல்லைங்களா? என்னென்ன வேலை? ஒண்ணு வந்து பேசுறது, இன்னொன்னு வந்து பிரசாதம் சாப்பிடுறது எடுக்கிறது. சாப்பிடுறது. பிரசாதம் மட்டும் சாப்பிட்டா பரவாயில்லையே. பேசுறது சாப்பிடுறது. சோ பிரச்சனை 2 நாள தான் வரும் இல்லைங்களா? மெயினா பேசினா ஆமா. பிரச்சனை வரும். அடுத்தது சாப்பிட்டாலும் அளவுக்கு அதிகமா சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை வரும். நோய் நாக்கு வரும். கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் இன்னைக்கு முழு உலகமும் கஷ்டப்படுது. அதுவும் நேத்து கூட யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க, நைட்டு 2 மணி 3 மணிக்கு பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிடுறாங்க மாதாஜி. அது எப்படிதான் ஜீரணம் ஆகும்னு தெரியல அப்படின்னு ஒரு டிவோட்டி தான் புலம்பிட்டு இருந்தாங்க, அவங்க குழந்தைங்களை வச்சு. மத்தவங்களை வச்சு பொதுவா புலம்பிட்டு இருந்தாங்க. சோ அந்த நாக்கு, அந்த நாக்குனாலதான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பொழைச்சிட்டு இருக்கிறாங்க. நாக்கு அடக்க முடியாம நம்ம அதை எதையும் சாப்பிட்டு நேரா போய் எங்க அட்மிட் ஆகுறோம்? ஹாஸ்பிட்டல்ல. ஹாஸ்பிட்டல்ல. அது வந்து இன்னைக்கு கோடிக்கணக்கான ஒரு பிசினஸா போயிட்டு இருக்குது இல்லைங்களா? இந்த ஆமா. ஒரு 3 நாக்கு அது பண்ற வேலை. அதே மாதிரி பேச்சு. பேச்சு வந்து நுணலும் தன் வாயால் கெடும். பழமொழி கேட்டிருக்கீங்களா? ம் தவளை அப்படின்னா என்ன அர்த்தம்? தவளை தான். அடிக்கடிக்கையும் பாம்பு வர தவளை தன்னோட வாயினால எப்படி கெடும் சொல்லுங்க? சத்தம் போட்டுட்டே இருக்கும்ல, கத்திக்கிட்டே இருக்கும். இருக்கும். பாம்புக்கு வந்து நான் இங்க இருக்கேன் இங்க இருக்கேன்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணும்? கத்திட்டே இருக்கும். பாம்பு எங்கேயோ தள்ளி போனா கூட ஓடி வந்து சாப்பிடும். குரலை கேட்டு வந்துரும் அதுவே. குரல் கேட்டு வந்துரும். தானே போய் வலின்னு மாட்டிக்கும். அது ஏதோ தவளையாட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க. நாமளும் அதைத்தான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நம்ம கெட்டுறதே நம்ம வாயில தான். நம்ம சில சில இடங்கள்ல சில விஷயத்த பேசக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா பேசிடுவோம் இல்லைங்களா? நம்மள அறியாம வந்துரும். சில இடங்கள்ல பேச வேண்டிய இடத்துல பேசாம வந்துருவோம். அதுவும் நடக்கும். 2மே நடக்கும் இல்லையா? உண்டுமா. சோ அந்த நாக்கு வந்து நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும். சில பேருக்கு பிறவியிலேயே பேச்சு வராது, கவனிச்சிருப்பீங்க. எதனால வராதுன்னா அவங்க தங்களுடைய நாவை மிஸ்யூஸ் பண்ணதுனாலதான் அவங்களுக்கு வந்து பேச்சு வராம போகுது. சோ பகவானுடைய பெருமைகளை மட்டும்தான் நம்ம பேசணுமாமா. வேற எதையுமே நம்ம நம்மளை பத்தி கூட பேசக்கூடாது. ஆனா பாருங்க, ஒருத்தட்ட பேசுனீங்கன்னா சுய புராணம் தான் பாதி இருக்கும். நம்மள அறியாம நம்மளை பத்தியே பல 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 பலன்னு பேசிட்டே இருப்போம். நம்மளுக்கு தெரியாது, ஆக்சுவலா அப்படி பேசுறன்னு கூட தெரியாது. அதுவும் வயசானவங்கள்ட்ட போய் சிக்கனம்னா அவங்களோட பிளாஷ்பேக் எடுத்து விட்டுருவாங்க. பழைய கதை. நான் அப்படி இருந்தேன், நான் என் குடும்பத்தை இப்படி கட்டி காப்பாத்தினேன், என்னோட நாத்தனாருக்கெல்லாம் நான் இப்படி பண்ணேன், என் கொழுந்தியாக்கெல்லாம் நான் இப்படி பண்ணேன், என் ஹஸ்பண்ட் இப்படி கவனிச்சுக்கிட்டேன், மாமனார் இப்படி கவனிச்சுக்கிட்டேன். நம்மளை பத்தியே சொல்லி சொல்லி ஆந்து போறது இல்லையா? ஆனா உண்மையா ஒரு சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி ரெக்கார்டிங் இது கரெக்டா இருக்கா மாதாஜி? என்னோட போன்ல 4 தடவை ஆயிடுச்சு, வெளியே வந்துருச்சு மாதாஜி. கரெக்டா தான் இருக்கே. கரெக்டா இருக்கா? என்னோட போன் தான் சரியில்லையா என்னன்னு ஒரு தெரியல. வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க, சரியா போயிடும். ஆன் பண்ணிட்டு மறுபடியும் கிளாஸ் வெளியே போயிட்டு மறுபடியும் வாங்க மாதாஜி, கரெக்டா இருக்கும். எங்களுக்கு எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணீங்கன்னாவே பாதி பிரச்சனை சரியாயிரும், சிஸ்டம்லயே ஆகட்டும் போன்லயே ஆகட்டும். எஸ். ஸோ பேச்சு அது வந்து எவ்வளவு முக்கியம். பகவானை பத்தி மட்டும்தான் பேசணுமாமா. பியோர் டிவோட்டிஸ்லாம் பாருங்க, அவங்களுக்கு வந்து தங்களை பத்தி பேசுறதுக்கு ஒரு விஷயமே இருக்காது. அவங்க எப்பவுமே அதனாலதான் அவங்க எப்பவுமே பகவானை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வந்து ஆத்மா அப்படிங்கிற நிலைமையில இருக்காங்க. நாமெல்லாம் வந்து என்ன நிலைமையில இருக்கோம்? உடம்பு, உடல். நான் இந்த உடல் அப்படின்னே தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்க தெளிவா தாங்க உடல் எல்லாம் ஆத்மா அப்படிங்கறத புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனால அவங்க பேச்சு பூராவுமே பகவானை பத்தி மட்டுமே இருக்குமா. எப்படி ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு புதுசா ஒரு பொண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 10 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த பொண்ணு எங்கேயாச்சும்
இப்படி பக்கத்துல எங்கேயாவது போகுது, யார்கிட்டயாவது போய் பேசுச்சுன்னா அதோட பேச்சு ஃபுல்லா எதை பத்தி இருக்கும்? டெலிவரி குழந்தைய குழந்தைய பத்தியே தான் இருக்கும். குழந்தைய பத்தி. குழந்தை பத்தியே தான் இருக்கும். அவளுடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே அந்த குழந்தை பத்தியே தான் இருக்கும். சோ அந்த அளவுக்கு நாம வந்து கிருஷ்ணா பத்தி நினைக்கணுமாமா. அவ்வளவு தூரம் நம்ம டெடிகேட்டடா இருக்கணுமாமா. நம்முடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே பகவானுடைய அந்த அவருடைய அந்த நாமம், ரூபம், குணம், லீலை இதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணுமாமா. சோ நாமெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கிறது சாதனா பக்தி கஷ்டம்தான். ஆனா பை பிராக்டிஸ் கண்டிப்பா வரும் அப்படின்னு ஆச்சாரியர்ஸ்ல சொல்றாங்க. இப்ப என்னால முடியலையே மாதாஜின்னா இப்ப கஷ்டமா தான் இருக்கும். நாம நம்ம டெய்லி முடிவெடுப்போம். அன்னைக்கு காலையில பாரு, காலையில நைட்டு வரைக்கும் கிருஷ்ணா பத்தி மட்டுமே பேசுறது. ஒரு சபதம் போட்டு போவோம். போய் கிச்சனுக்குள்ள போய் நின்னா அங்க ஏதாவது ஒரு கோளாறு ஆயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? கதம் கதம் 5 நிமிஷத்துல மாறிடுவோம். ஏங்க மாதாஜி, கிருஷ்ணன் காணாம போயிருவாரு. அந்த பிரச்சனை தான் நம்மளுக்கு முன்னாடி நிக்கும் இல்லையா? பௌதீக பிரச்சனைகள் தான் முன்னாடி. சோ இதுவும் வந்து தானா நடந்துராது. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பண்றேன் அப்படி கிடையவே, எந்த விஷயமே பக்தியில அப்படி கிடையவே கிடையாது. பகவானுடைய கருணை இருந்தாதான் நமக்கு வந்து அது கிடைக்கும். சோ பகவான்கிட்ட நீங்க சாண்டிங் பண்றப்ப நீங்க வந்து கோரிக்கை வைக்கணும். பகவானே, நான் உங்களை பத்தியே நினைக்கணும், உங்களை பத்தியே பேசணும், உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். எனக்கு அதை வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஆசையா இருக்கு, ஆனா என்னுடைய பௌதீக கண்டிஷனிங் என்னை விட மாட்டேங்குது. என்னை திருப்பி திருப்பி கொண்டு போய் பௌதீகத்திலே ஆழ்த்துது. என்னால முடியல, ஹெல்ப் பண்ணுங்க. இதைத்தான் நம்ம கிருஷ்ணாட்ட கேட்கணுமாமா, கெஞ்சணுமா. உங்க மர்சி கொடுங்க, உங்க கருணையை கொடுங்க. வேற எதையும் நீங்க மத்தது எதை கேட்டீங்கன்னாலும் கொடுத்துருவாரு. நீங்க வந்து இன்னைக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும்னு கேக்குறீங்களா, டக்குன்னு கொடுத்துருவாரு. ஆனா இது வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனாலதான் ஆச்சாரியர்ஸ் வந்து கருணையை கேளுங்க, பகவானுடைய கருணையை கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் அவரை பத்தியே பேசுங்க. பிரபுபாதன் கொடுத்திருக்காங்க பாருங்க. மௌனம் அப்படின்னா பாருங்க, பேச்சடக்கம் மாயாவதத்தில் ததுவதில் சொல்றது போல சுயமாக சுமத்தி கொள்ளும் மௌனம் மௌனம் விரதம் கிடையாது. அது கொஞ்ச நேரம் நல்லா இருக்கும், ஆனா அது தோல்விதான் ஆகும். ரூப கோஸ்வாமி எடுத்து சொல்றது கட்டுப்பாடான பேச்சு, கிருஷ்ண கதா, பகவானுடைய பெருமைகள், நாமம், உருவம், குணம், லீலை இதை புகழ்ந்து பேசணுமா. சோ கிருஷ்ண கதையை பிரச்சாரம் பண்றவங்க எப்பொழுதும் மரணத்தின் பிடிக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார்கள். சரிங்களா? கிருஷ்ண கதையை சொல்லி தரவங்க எப்படி இருக்காங்க? ஏன்னா மரணம் ஒண்ணுமே பண்ண முடியாது. மரணத்துக்கு அப்புறமும் அவங்க வேற உடலுக்கு போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் அதனால மரணம் வந்து அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா அவங்களுக்கு மரணம் வராதுன்னு நினைக்காதீங்க, வரும். வந்தாலும் இப்ப பிரபுபாதருக்கெல்லாம் மரணம் வராம இருந்துதா வந்துச்சு. இப்ப அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? இப்பவும் கிருஷ்ணா சேவை செயல்பாடுதான் ஈடுபட்டு பண்ணிட்டு இருப்பாரு. கன்ஃபார்மா பண்ணிட்டு இருப்பாரு. தைரியமா சொல்லுங்க, அதான் பண்ணிட்டு இருப்பாரு. சோ அந்த மாதிரி நமக்கும் ஆகணும் ஆசையா இருக்கா இல்லையா சொல்லுங்க? இருக்குமா? எஸ். மறுபடியும் பிறவி எடுத்தாலும் பரவாயில்ல, பகவானோட சேவையில நம்ம எப்பவுமே இருக்கணும். பகவானை பத்தியே பேசணும், பகவானை பத்தி கேட்கணும், காது குளிர கேட்கணும். கிருஷ்ணா இப்படி எல்லாம் பண்ணாரா, ஆஹாஹா, அந்த மாதிரி நம்ம கேட்கணும், ரசிச்சு ரசிச்சு கேட்கணும். சோ அந்த டேஸ்ட் நமக்கு வேணும். அதுதான் நம்ம வந்து கிருஷ்ணாவை கேட்கணும். சோ பேச்சு அதுதான் வந்து சொல்றாரு பிரபுபாதர். தவளை பத்தி பேசணும்னு சொன்னாரு, பகவானை பத்தி மட்டுமே பேசணும். அடுத்த பேராகிராஃப் படிங்க மாதாஜி. நான் படிக்கட்டுங்களா? படிங்க. ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் மனத்தை பதிக்கும் போது அதன் அமைதியற்ற அல்லது சஞ்சலமான நிலை மனோவேகம் கட்டுப்படுத்தப்படுகிறது. சைத்தன்ய சரிதாமிர்தம் மத்திய லீலை 22.31 பின்வருமாறு கூறுகின்றது. கிருஷ்ண ஜூர்ஜ சம மாயாஹய அந்தகார் கிருஷ்ணா மாயா சம சூரிய சம மாயா ஹய அந்தகார. சூர்ஜன் போட்டிருக்குதுங்க மாதாஜி, என்னது ஜா போட்டிருக்கு, சூரிய ஜா போட்டிருக்குது என்னதுல. இல்ல தப்பா போட்டு. யாகான் கிருஷ்ண தாகான் மாயார அதிகார. படிங்க. ஜாஹா கிருஷ்ண தாஹா நாகி மாயார அதிகார. கிருஷ்ணர் சூரியனை போன்றவர்,
மாயை இருளை போன்றது. சூரியன் இருக்கும் இடத்தில் இருளுக்கு இடமில்லை. அதை போலவே மனதில் கிருஷ்ணர் இருக்கும்போது மாயையின் வசீகரத்தால் மனம் குழப்பமடைவது சாத்தியமில்லை. எல்லா ஜட சிந்தனைகளையும் இல்லாமல் செய்துவிடும் யோக முறையானது உதவாது. மனதை சூன்யமாக்க முயல்வது செயற்கையானதாகும். சூன்யம் நிலைத்திருக்காது. ஆனால் கிருஷ்ணருக்கு சிறந்த முறையில் எவ்வாறு தொண்டாற்றுவது என்று எப்பொழுதும் கிருஷ்ண உணர்விலேயே ஒருவர் இருப்பாராயின் இயற்கையாகவே அவரது மனம் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அது இருங்க வாச்சோ வேகம் பார்த்தோம். இப்போ வந்து மனசோட வேகம் அத பத்தி வெயிட் பண்ணுங்க மாதாஜி, அடுத்த பேராகிராஃப் நீங்களே படிக்கலாம். சோ எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, மனசை எப்படி கட்டுப்படுத்தணுமாமா? எப்படி கட்டுப்படுத்துறது? கிருஷ்ணா உணர்வு தாமரை பாதத்துல. எஸ், கிருஷ்ணா சர்வீஸ். பகவானை பத்தி நினைக்கிறப்பதான் மைண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க உலகத்துல வேற நீங்க எதை பண்ணீங்கன்னாலும் முடியாது. ஒரு விளக்கோட வெளிச்சத்தை அப்படியே பாரு, அசையாம பாரு, செவுத்துல இருக்கிற கருப்பு புள்ளிய பாரு, அதை பாரு, இதை பாரு, மெடிடேஷன் பண்ணுனா நீ மனசுல வந்து என்ன எண்ணம் இருக்கக்கூடாது, சூன்யமா இருக்கணும், இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. அது வந்து ஆர்டிபிஷியல் மெடிடேஷன், செயற்கையா பண்ணக்கூடியது. அப்போ அது வந்து நடக்கவே நடக்காது. நீங்க எதையோ அதாவது மனசோட இயல்பு என்னன்னா எதையோ ஒண்ணு நினைக்கிறது தான் இல்லைங்களா? உண்மையா இல்லையா? அதுக்கு நல்ல ஒரு போஷாக்கு கொடுத்து, இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அடம் பிடிக்கிற குழந்தை இருக்கு, அத வந்து அமைதிப்படுத்தணும்னு நம்ம என்ன பண்ணுவோம்? டாய்ஸ் கொடுப்போம், பொம்மை கொடுப்பீங்க இல்லையா? அப்ப அது என்ன பண்ணும்? அந்த பொம்மைய பிச்சு பிச்சு விளையாடும், அமைதியா இருக்கும். அது மாதிரிதான் உங்க மைண்டும். உங்க மனசுக்கு நீங்க ஏதோ ஒரு வேலை கொடுத்தீங்கன்னாதான் அது அமைதியா இருக்கும், இல்லைன்னா உங்களை போட்டு புடுங்கி எடுத்துரும். சோ அமைதியா நான் உட்கார்ந்து தியானம் பண்றேன், மனசை அடக்குறேன்னா அடக்கவே முடியாது. அந்த மனசுக்கு நீங்க ஒரு வேலை கொடுக்கணும். என்ன வேலை கொடுக்குறீங்க? டெய்லி நீங்க காலையில் 2 மணி நேரம் ஜபம் பண்றீங்க இல்லையா? கிருஷ்ணாவை நினைக்கிறீங்க. அந்த வேலையை கொடுத்தீங்கன்னா தான் உங்க மனசு வந்து அமைதியா இருக்கும். கிருஷ்ணா வந்து எதுக்கு சமானம்னு கொடுத்திருக்காங்க சைத்தன்ய சரிதாமிரத்துல? சூரியனை போன்றவர். சூரியன் இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? இருள் இருக்காது. கிருஷ்ணா இருக்கிற இடத்துல என்ன இருக்காது? இருள் இருக்காது. மாயா இருக்க மாட்டாங்க. சோ மாயாவா நாம வந்து இந்த பௌதிக உலகத்துல கஷ்டப்படுறது யாரால? மாயாவுடைய இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ்னால. சோ மாயாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களா இல்லையா? எஸ். அது மாதிரி வந்து பகவான நினைக்கல நீங்க ஈடுபடுத்திட்டீங்கன்னா மாயா அங்க வரமாட்டாங்க. இப்படிதான் மனதை கண்ட்ரோல் பண்ண முடியும், வேற எந்த வழியிலும் இல்ல. பேச்சை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு பிரபுபாதர் சொன்னாரு. பேச்சுக்கு பகவானை பத்தி மட்டும் பேசணும். மைண்டுக்கு என்ன சொல்லியிருக்காரு? பகவானை நினைக்கணும். சரியா? 2 பார்த்திருக்கும். அடுத்த பேராகிராஃப் படிங்க. அதை போலவே கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியும். படிச்சுக்கலாம் மாதாஜி. கவிதா மாதாஜி பேசுறதுல எப்பயும் இருக்கணும். அதை போலவே கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியும். கோபத்தை நம்மால் முற்றிலுமாக கேக்குதுங்களா மாதாஜி? கேக்குதுங்களா? கேக்குது, நல்லா கேக்குது. அதை போலவே கோபத்தையும் கட்டுப்படுத்த முடியும். கோபத்தை நம்மால் முற்றிலுமாக நிறுத்திவிட முடியாது. ஆனால் பகவானையோ அவரது பக்தர்களையோ நிந்திப்பவர்களிடம் நாம் கோபம் கொள்வதன் மூலம் கிருஷ்ண உணர்வில் நமது கோபத்தை கட்டுப்படுத்துகிறோம். நித்யானந்த பிரபுவை நிந்தித்து அவரை தாக்கியவர்களான ஜகாய் மதாய் எனும் 2 துஷ்ட சகோதரர்களிடம் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கோபம் கொண்டார். தமது சிஷ்டாஷ்டகத்தில் ஸ்ரீ சைத்தன்யர் பின்வருமாறு எழுதியுள்ளார். திருநாத் அபி சுனிசேன தரோர் அபி ஜகிஷ்ணு. ஒருவர் புல்லை விட பணிவாகவும் மகத்தை விட பொறுமையாகவும் இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்க பகவான் ஏன் கோபம் கொண்டார் என்று ஒருவர் வினவலாம். என்னவெனில் தனக்கு ஏற்படும் அவமரியாதைகளை ஒருவர் பொறுத்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். ஆனால் கிருஷ்ணரோ அல்லது அவரது தூய பக்தரோ நிந்திக்கப்படும் போது உண்மையான பக்தர் ஒருவர் கோபமடைந்து குற்றம் செய்தவருக்கு எதிராக நெருப்பை போன்று செயல்படுகிறார்.
குரோதம் அதாவது கோபத்தை நிறுத்திவிட முடியாது, ஆனால் அதை சரியான வழியில் உபயோகிக்க முடியும். கோபம் கொண்ட ஹனுமான் லங்காபுரிக்கு தீ வைத்தார். ஆனால் அவர் பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரின் மிகச்சிறந்த பக்தராக வழிபடப்படுகிறார். அதாவது நமது கோபத்தை அவர் சரியான வழியில் உபயோகித்தார் என்பது இதன் பொருளாகும். மற்றொரு உதாரணம் அர்ஜுனன் ஆவார். அவர் போர் செய்ய விரும்பவில்லை, ஆனால் கிருஷ்ணர் அர்ஜுனனின் கோபத்தை தூண்டினார். நீ போர் புரிய வேண்டும், கோபமின்றி போர் புரிதல் சாத்தியமல்ல. இறைவனின் சேவையில் கோபத்தை உபயோகிக்கும் போது அது கட்டுப்படுத்தப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இப்போ வாச்சோ வேகம், மனச வேகம், இப்போ குரோத வேகம். குரோதம்னா என்னது? கோபம். சோ பகவான் பகவத்கீதையில கோபம் எதனால வருது அப்படின்னு சொன்னார் இல்லையா? எதனால வருது? ஆசை வர்றதுனால கோபம். காமயேஷ குரோதயேஷ என்ன குணம்? ரஜோகுணம். எஸ், காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவ. நீங்க சொன்ன மாதிரி நம்ம 2ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா? ஒரு புலனுணர்ச்சி பொருளை பாக்குறோம், அது மேல ஆசை வைக்கிறோம், அதை அடையணும்னு நினைக்கிறோம், அதை அடைய முடியாதப்ப நம்மளுக்கு கோபம் வரும் இல்லைங்களா? சோ அந்த கோபம் வந்து நம்ம எந்த குணத்துல வருது நீங்க இப்ப சொன்னீங்க? சோ ரஜோ குணத்துல இருந்தீங்கன்னா கிருஷ்ணாட்ட போக முடியுமா சொல்லுங்க? முடியாது. 14ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம். ரஜோ குணத்துல இருந்தா சத்துவ குணத்துல இருக்கிறவங்களே போக முடியாதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? சுத்த சத்துவ குணம் வேணும். அப்ப நம்ம கோபத்தை கைவிடணுமா விடக்கூடாதா சொல்லுங்க? கண்டிப்பா விடணும். வந்து நீங்க சில சமயம் சொல்லுவீங்க, நான் நியாயமான கோபம் மாதாஜி என்னோடது, சரியான நியாயமான கோபம். நியாயமான கோபம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. உங்களுக்காக நீங்க கோபப்பட்டீங்கன்னா அது எல்லாமே அநியாயம்தான். சரிங்களா? நமக்காக வர்ற கோபம் எல்லாமே ஃபால்ஸ் ஈகோ, பொய்யான அடையாளத்தினால வர்றதுதான். உண்மையா இப்ப இங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த டிவோட்டிஸ்க்கெல்லாம் வந்தது வந்து உண்மையான ஈகோல வந்த கோபம். சரியா? ஹனுமனுக்கு வந்த கோபம் அதெல்லாம் வந்து அவங்க தங்களை ஆத்மாவா உணர்ந்து பகவானை மற்றவங்க நிந்திக்கிறப்ப அவங்களுக்கு வந்த கோபம். புரியுதா டிஃபரன்ஸ் உங்களுக்கு? இப்போ நம்மளோட கோபத்துக்கும் அவங்களோட கோபத்துக்கும் நமக்கு வர்ற கோபம் ரஜோ குணத்தில் வரும் கோபம், நமக்காக நம்மளுடைய பொய் அகங்காரத்தினால் வரும் கோபம். ஆனால் பக்தர்களுக்கு வர்ற கோபம் அவங்க தங்களை ஆத்மாவா அடையாளப்படுத்திக்கிட்டு பகவானுக்கு எதிரா யாராவது எது செஞ்சாலும் அவங்க வந்து அதை வந்து கோபப்படுவாங்க, தடுத்து நிறுத்துவாங்க. சோ நித்யானந்த பிரபுக்கு எதிரா ஜகாய் மதாய் வந்து நித்யானந்த பிரபு போய் அவங்க காலில் விழுகிறாரு, ஹரிநாம சொல்லுங்கன்னு. அவங்க வந்து ஏதோ கைக்கு கடைசி எடுத்து அடிக்கிறாங்க, சத்தம் வருது. அப்ப எப்படி இருக்கும் மகாபிரபுக்கு? அதனால அவரு கோபம் வந்துச்சு. என்னன்னா அந்த நித்யானந்த பிரபுவே அவங்க வந்து தாக்கிட்டாங்களே, அவர் எவ்வளவு பொறுமையா அவங்களுக்கு சொல்லி தர்றாரு, அவங்க அதை புரிஞ்சுக்கல. சோ அது மாதிரி ஹனுமனுக்கு வந்த கோபம் என்ன அப்படின்னா, அவருடைய தன்னோட வால்ல தீ வச்சுட்டாங்க அப்படின்னா அவர் கோபம் வந்தது இல்ல. எதனால அவர் கோபம் வந்துச்சு? சீதையை வந்து ராவணன் சிறை பிடிச்சதுனால கோபம் வந்து. பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அவன் அவமானப்படுத்தினான் ராவணன், அதனால அவரு கோபம் வந்துச்சு. சீதாதேவி கொண்டே புடிச்சு வச்சிருந்தான், அதனால கோபம் வந்துச்சு. அவரு தூதுவரா போய் பகவானை பத்தி சொல்றப்ப அவன் அலட்சியப்படுத்தி பகவானை தரக்குறைவா பேசுறான், அதனால கோபம் வந்து அவர் லங்காபுரி கொளுத்துறாரு. தனைய பேசினான்னு அவர் பண்ணல, தன்னோட வால்ல தீ வச்சான்னு அவர் பண்ணவே இல்லை. சோ அவங்களுக்கு வர்ற கோபத்துக்கும் நமக்கு வர்ற கோபத்துக்கும் இதுதான் வித்தியாசம். சரிங்களா? சோ அர்ஜுனனுக்கு வந்த கோபமும் அப்படிதான். ஒருத்தரோட நீங்க சண்டை போடணும்னா கோபம் தான் சண்டை போட முடியும் இல்லைங்களா? எனக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டு அவங்களே நம்ம இது பண்ணிட்டு போயிருவாங்க. ஏய் எனக்கு உனக்கு பிடிக்கல, அந்த தெலுங்கு சினிமால ஒருத்தர் வருவாரு ஏய் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு வந்து கோபம் வந்தாதான் சண்டை போட முடியும். சோ அர்ஜுனா போய் இப்ப சண்டை போட சொல்லிட்டாரு கிருஷ்ணா, கோபம் இல்லாம ஒரு ஆள் சண்டை போட முடியுமா? கோபம் வேணும் இல்லையா? அந்த கோபம் என்ன கோபம்? அது ரஜோகுணம் கிடையாது, அது பக்தியில வந்த கோபம், பகவானுக்காக அவருக்கு வந்த கோபம். இதுதான் நமக்கும் பக்தர்களுக்கும் உள்ள வித்தியாசம். சரியா?
நான் வந்து நான் என் சைடு 100% நியாயம் இருக்குதுங்க. என் ஹஸ்பண்ட் தாங்க தப்பு, என் குழந்தைங்க தப்பு, என் சொந்தக்காரங்க எல்லாம் தப்பு. நான் பேசுறது எல்லாமே நியாயம். எனக்கு வந்த கோபம் நியாயமான கோபம். நியாயமான கோபம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே அநியாயமான கோபம் தான். நமக்கு வர்ற கோபம் அத்தனையுமே நம்மளுடைய பொய் அகங்காரத்தினால் வரும் கோபம். கோபம் அப்படிங்கிற உணர்ச்சி நமக்கு வருதுனாவே நம்மளுக்கு இன்னும் பொய் அகங்காரம் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால ஆர்டிபிஷியலா நாளையில இருந்து நான் கோவப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம கிளம்பக்கூடாது. அது டைம் ஆகும். நாம பக்தி பண்ண 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 என்ன ஆகும்னா தானா அது நடக்கும். இப்ப பிரபுபாதர் சொல்றா பாத்தீங்களா, நம்மள யாராவது அவமானப்படுத்தினா கூட நம்மளுக்கு அது தெரியாதாமா, சிரிச்சுக்கிட்டே போயிருமா. ரிஷபதேவரை, பகவான் தான் ரிஷபதேவரா வந்தாரு. அவரை வந்து கல் எடுத்து அடிக்கிறாங்க, அவர் மேல யூரின் விடுறாங்க, அசிங்கப்படுத்துறாங்க. ஆனா அவர் எதையுமே பொருட்படுத்தல. ஜடபரதர் பாகவதத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, அவரை வந்து வெட்ட போறாங்க, காளி தேவிக்கு பலி கொடுக்க போறாங்க, அவர் சந்தோஷமா தலையை கொடுக்கிறாரு. அவங்களுக்கு அங்க வந்து பொய் அகங்காரம் இருந்ததா? இல்ல. இல்ல மாதாஜி. பக்தர்களுக்கு பொய் அகங்காரம் இல்லை. அதனால அவங்களுக்கு வர்ற கோபம் பகவானை யாராவது நிந்திச்சா வரக்கூடிய கோபம் மட்டுமே. ஆனா நமக்கு வர்ற கோபம் எல்லாமே பொய் அகங்காரத்தினால் வர்றது. அதனால அது தேவையற்ற உணர்ச்சி. கோபம் வந்தது அப்படின்னா நீங்க கொஞ்சம் பொறுத்து நிதானிச்சு யோசிச்சு பாருங்க, எனக்கு ஏன் அந்த கோபம் வந்தது? அப்ப எனக்கு அந்த இடத்துல என்னுடைய அந்த அந்த என்னோட ஈகோவை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணல, அதனால எனக்கு கோபம் வந்துச்சு. இனிமே நாம அந்த இடத்துல கோவப்படக்கூடாது. இப்படிதான் நம்ம நாமளே சொல்லி சொல்லி அந்த கோபத்துல இருந்து வெளியே வரணும். சோ கோபம், இந்த குரோத வேகம், இத வந்து ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணுமா? அது அவ்வளவு ஈஸியா? இப்ப உங்களை வந்து கண்டுபிடி திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, கோவம் வருமா வராதா? நான் எந்த தப்புமே பண்ணல, அவங்க என்ன திட்டாங்க, அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வரும் இல்லையா? நான் எந்த தப்புமே பண்ணல, நான் ரொம்ப இன்னசென்ட், நான் அப்பாவி, ஆனா அவங்க என்ன திட்டாங்க. என் சைட்ல தப்பே இல்லை, ஆனா அவங்க என்ன திட்டாங்க. சோ அதை தாண்டி வரணுமா? வாச்சோ வேகம், மனச வேகம், குரோத வேகம், இது மூணையுமே நம்ம வந்து பகவானுக்காக தான் யூஸ் பண்ணணும். அதுதான் கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இன்னும் ஒன்னே ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு முடிச்சுக்கலாம். படிங்க. வேற யாராவது படிக்கிறீங்களா? நான் படிக்கட்டுமா? படிங்க மாதாஜி. படிக்கட்டுமா? அது படிக்கட்டுங்களா? அடுத்த ரெண்டு படிக்கலாம். படிங்க. நானா மாதாஜி? நீங்க தாங்க மாதாஜி, படிங்க. சரி, தேங்க்ஸ். நாவின் தூண்டுதலை பொறுத்தவரையில் அது சுவையான பதார்த்தங்களை உண்ண விரும்புகிறது என்பதை நாம் அனைவரும் அனுபவத்தில் உணர்ந்துள்ளோம். நாவின் விருப்பத்திற்கேற்ப உண்பதற்கு நாம் அதனை அனுமதிக்க கூடாது. மாறாக பிரசாதத்தை வழங்குவதன் மூலமாக நாவினை கட்டுப்படுத்த வேண்டும். கிருஷ்ணர் எப்போது பிரசாதம் வழங்குகிறாரோ அப்போது மட்டும் உண்ணுதல் என்பது பக்தனின் மனப்பான்மையாகும். இதுவே நாவின் தூண்டுதலை கட்டுப்படுத்துவதற்கான வழியாகும். ஒருவன் குறிப்பிட்ட நேரத்தில் பிரசாதத்தை ஏற்க வேண்டும். நாக்கு அல்லது வயிற்றின் உந்துதலை திருப்திப்படுத்துவதற்காக உணவகங்களிலோ இனிப்பு கடைகளிலோ உண்ணக்கூடாது. பிரசாதம் மட்டுமே ஏற்றல் என்னும் கொள்கையில் நாம் உறுதியுடன் இருந்தால் வயிறு மற்றும் நாவின் தூண்டுதல்களை கட்டுப்படுத்த முடியும். ஹரி போல். பிரபுபாதர் நச்சு நடிச்சிட்டாரு இல்லையா? ஒண்ணும் பேசுறதுக்கு வழி இல்ல. நாக்கோட தூண்டுதல் எப்படி கட்டுப்படுத்துறதாமா? பிரசாதம். பிரசாதம். பிரசாதத்தை தவிர ஒன்னும் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது இல்லையா? உண்மையிலேயே நாக்க ஒன்ன கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நம்ம லைஃப்ல நிம்மதியா இருக்கலாம். ஆனா அது யாருக்கும் புரியறது இல்ல. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாதி, இத்தனை வியாதி வருது. கண்ட நேரத்துல சாப்பிட வேண்டியது, சண்டே வருது இல்லைங்க மாதாஜி, பேசி அதுவும் வருது. இல்ல இந்த இடத்துல நாவின் உண்டுதல் சொல்றது சாப்பாடு பத்தி சொல்றாங்க. சோ சாப்பிடுற உணவு வந்து நம்ம பிரசாதமா எடுத்துக்கணும். அதை நம்ம அதுக்கு ஏற்கனவே அப்படியே டிஸ்கஸ் பண்ணோம். சோ இன்னும் அடுத்த ஒரே ஒரு பேராகிராஃப் படிச்சிருங்க பாஞ்சாலி மாதாஜி, அதோட முடிச்சுக்கலாம். சரிங்க. இதை போலவே பாலுறுப்பின் உந்துதலான காம இச்சையையும் அவசியமின்றி பயன்படுத்தாமல் இருப்பதன் மூலமாக கட்டுப்படுத்த முடியும். கிருஷ்ண உணர்வுடைய குழந்தையை பெறுவதற்காக பாலுறுப்பு பயன்படுத்த வேண்டும். இல்லாவிடில் அதனை பயன்படுத்த கூடாது. கிருஷ்ண பக்தி இயக்கம் திருமணத்தை ஊக்குவிப்பதற்கு
கிருஷ்ண உணர்வுடைய குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்பதன் காரணமே தவிர பாலுறுப்பை திருப்தி செய்வது அன்று. குழந்தைகள் சற்று வளர்ந்தவுடன் அவர்கள் டெக்சாஸ் மாகாணத்தில் டல்லாஸ் நகரில் அமைய பெற்றுள்ள எங்களின் குருகுலத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். அங்கே அவர்கள் முழுமையான கிருஷ்ண உணர்வுடைய அத்தகைய குழந்தைகள் அதிகமாக தேவைப்படுகின்றனர். குழந்தைகளை அவ்வாறு கிருஷ்ண உணர்வுடன் வளர்க்கும் தகுதியுடைய நபருக்கு பாலுறுப்பை பயன்படுத்த அனுமதிக்கப்படுகிறது. கிருஷ்ண உணர்வு போதுமா மாதாஜி? படிங்க. கிருஷ்ண உணர்வு கட்டுப்பாட்டு முறைகளில் முழுமையாக பயிற்சி பெற்றவர் உண்மையான ஆன்மீக குருவாக செயல்படுவதற்கு தகுதி உடையவர் ஆவார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, எங்க புக்ல எல்லாம் குழந்தைகள் வளர்ந்தவுடன் விருந்தாவனம் அல்லது மாயாபுரியில் உள்ள குருகுலத்துக்கு அனுப்பப்படுகின்றனர். வித்தியாசமா இருக்கு மாதாஜி சிலதெல்லாம். அது அமெரிக்கால டெக்சாஸ் போட்டு டல்லஸ்ல இருக்குது. அங்க ஒண்ணு இருக்கு, நோ ப்ராப்ளம். அதனால என்ன, ஏதோ ஒரு குருகுலத்துக்கு அனுப்பிச்சு விட்டுறலாம், விடுங்க. இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிறத சொன்னாதாங்க மாதாஜி நமக்கு நல்லா புரியுது. சரி, பிருந்தாவன்ல இருக்கிற மாயாப்பூர்ல இருக்கிற குருகுலத்துக்கு அனுப்பப்படுறாங்க. சரியா? அவ்வளவுதானே, விடுங்க. சோ மொத்தத்துல குழந்தைங்களை செக்ஸ் வச்சுக்கிறது எதுக்காக வச்சுக்கணும்னு சொல்றாங்க? குழந்தைங்களை பெத்துக்கிறதுக்காக மட்டும்தான். சரியா? பால் உறுப்ப அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுமா. ஆனா இன்னைக்கு கண்டமேனிக்கு யூஸ் பண்றாங்க. கண்டபடி அம்மம்மா, அது போய் மிருகத்து கூட எல்லாம் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. கண்டமேனிக்கு யூஸ் பண்றாங்க. அப்ப அதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் உண்டா இல்லையா சொல்லுங்க? உண்மையிலேயே அந்த உறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதுக்குன்னா குழந்தை பெருக்கத்துக்காக மட்டுமே. அதுவும் அந்த குழந்தை பெருக்கத்தை எப்படி இருக்கணும்னா, அந்த குழந்தைங்களை வளர்த்துறது கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைங்களாதான் வளர்த்தணுமா. சரியா? குழந்தை பிறந்ததுல இருந்தே கிருஷ்ணா கான்சியஸா நம்ம வளர்த்தணுமா. வேற எதுக்காகவும் நம்ம அந்த உறுப்பு கொடுக்கப்படல. இது முதல்ல நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல குழந்தைங்களுக்கு தெளிவா சொல்லி தரணும் இல்லைங்களா? கண்டமேனிக்கு இன்னைக்கு எல்லாம் கெட்டு சீராளிதுங்க. யூடியூப் அது இதையும் பார்த்து சின்ன வயசுலயே தேவையற்ற உணர்ச்சிகள் அந்த குழந்தைங்களுக்கு வருது. இப்ப வெளிநாட்டை பார்த்துட்டு இவங்களும் டேட்டிங் போறேன் அது போறேன்னு ஆரம்பிக்கிறாங்க. சோ தேவையற்ற ஜனத்தொகை உருவாகுது. அதனால பயங்கர பிரச்சனை வருது. அப்புறம் சிங்கிள் மதரா நிறைய இருக்காங்க, டிவோர்ஸ் வாங்குறாங்க. தேவையற்ற விஷயங்களுக்காக டிவோர்ஸ் வாங்குறாங்க. சோ குழந்தை வேண்டாம் அவங்களுக்கு, வெறும் இது மாத்திரம் சரியா இருக்கும். குழந்தை வேண்டாம். அதுக்கும் நிறைய வழிமுறை வந்துருச்சு இப்போ. ஆனா எல்லாத்துக்கும் நீங்க இந்த பௌதீக உலகத்துல இன்பம்னு அனுபவிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அது என்ன நடக்கும்? அதோட பின்னாடி என்ன நடக்கும்? துன்பம். அதோட விளைவுகள் வரும். கண்டிப்பா வரும். வராதுன்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா இப்பத்திக்கு பார்த்தா அவங்க என்ஜாய் பண்ற மாதிரியே தோணும். ஆனா கண்டிப்பா அவங்க அதோட விளைவை அனுபவிப்பாங்க. இந்த பிறவில இல்லைன்னா அடுத்த பிறவில அனுபவிப்பாங்க. அடுத்த பிறவில அங்க இம்பார்ட்டண்டா பிறப்பாங்க இல்லையா? ஆண்மையற்றவங்களாவோ பெண்மையற்றவங்களாவோ பிறப்பாங்க. அதை கண்டபடி யூஸ் பண்ணீங்கன்னா அதான் நடக்கும். இல்லைன்னா நான் ஏதோ இந்த குரங்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி செக்ஸ் வச்சுக்குமா, குரங்கா பிறப்பீங்க. உனக்கு அதுதான் நான் என்ஜாய் பண்ணணும், போய் குரங்கா போறேன்னு அனுப்பிச்சு விட்டுருவாரு பகவான். சோ எந்த உடம்புல இருக்கிற எந்த உறுப்பையுமே தவறாக உபயோகப்படுத்த கூடாது. அதனுடைய உபயோகம், நாவோட உபயோகம் என்னன்னா பகவானை பத்தி பேசுறது, பகவான் பிரசாதம் சாப்பிடுறது. பாலுறுப்போட உபயோகம் என்னன்னா கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகளை பெத்துக்கிறது. அதை தவிர்த்து அதோட உபயோகம் வேற எதுவுமே கிடையாது. அதுதான் பிரபுபாதர் இங்க தெளிவா சொல்லியிருக்காரு. சோ நிறைய குழந்தைங்க தேவைப்படுறாங்க. ஏன்னா கிருஷ்ண உணர்வு பிரச்சாரம் பண்றதுக்கு நிறைய பேர் வேணும். அதனால அதுக்காக மட்டுமே நீங்க யூஸ் பண்ணணும். இதை எல்லாம் பிராக்டிஸ் பண்றவங்க தான் உண்மையான ஆன்மீக குரு. ஒரு ஆன்மீக குரு நம்ம பார்த்தோம் இல்லையா? வாச்சோ வேகம், மனச குரோத வேகம், ஜிஹ்வா வேகம் வரைக்கும், உதரோபஸ்த வேகம் இது வரைக்கும் வந்திருக்கும் இல்லையா? 4 பார்த்துட்டோம் இப்போ. எஸ், 4 பார்த்தாச்சு. வாச்சோ வேகம், வாச்சோ வேகம்னா என்னது? பேச்சின் தூண்டுதல். மனச குரோத வேகம் அப்படின்னா, மனச வேகம்னா மனதின் தூண்டுதல். குரோத வேகம்னா
கோபம். கோபத்தின் தூண்டுதல். உதர உபஸ்த வேகம் அப்படின்னா நாக்கு, வயிறு, பாலுறுப்பின் பாலுறுப்பு. தூண்டுதல். மூணுமே ஒரே லைன்ல இருக்காமா. நாக்கு, ம். வயிறு, பாலுறுப்பு. இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். சரிங்களா? உதர உபஸ்த வேகம். ஜிஹ்வா வேகம். ஜிஹ்வா வேகம்னா நாவின் தூண்டுதல். சோ இது எல்லாம் கண்ட்ரோல் பண்றவன் தான் என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? ஒரு குருவை ஏற்கும் குருவாக தகுதி இருக்கு. கீழதை ஏற்கும் ஏதான் தகுதி. வேகான் விஷகேத தீர சர்வாம் அபிமாம் பிருத்வீம்ச சிஷ்யார். உலகம் முழுவதிலும் சீடர்களை ஏற்கக்கூடிய தகுதி அவருக்கு வருதான். பிருத்வினா உலகம். உலகம் முழுவதிலும் சீடர்களை ஏற்கக்கூடிய தகுதி அவருக்கு வருது குருவுக்கு. சோ இன்னைக்கு கலியுகத்துல நீங்க பாத்துக்கோங்க, இப்ப இருக்கிற குருவுக்குலாம் இந்த தகுதி இருக்கா? நான் எதுவும் சொல்ல சாமி, நீங்களே பாத்துக்கோங்க. இந்த தகுதியெல்லாம் இருக்கிறவங்க உலகம் முழுவதும் சீடர்களை ஏத்துக்கலாம். சோ நம்ம இப்ப என்னென்ன டிஸ்கஸ் பண்ணமோ அதெல்லாம் இருக்கிறவங்க தான் உண்மையான குரு. சரிங்களா? இப்ப ஸ்லோகாவே ஆக்சுவலா நீங்க அழகா மனப்பாடம் பண்ணலாம். 2 லைன் நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்க ஆல்மோஸ்ட். அச்சோ அச்சோ வேகம், வேகம், மனச குரோத வேகம், வேகம், ஜிஹ்வா வேகம், வேகம், உதர உதரோபஸ்த உபஸ்த வேகம், வேகம். சரியா? வேகம், ஏதான் வேகான் யோ விஷகேத தீர சர்வாம் அபிமாம் பகுதிவீம் சர்வாம் அபிமாம் பிருத்வீம்ச சிஷ்யாத். சிஷ்யாத். நான் சொல்ற கூடவே எல்லாரும் சொல்லுங்க. வாச்சோ வேகம், அச்சோ வேகம், மனச குரோத வேகம், மனசு குரோத வேகம், ஜிஹ்வா வேகம், ஜிஹ்வா வேகம், வேகம், உத்தர உபஸ்த வேகம், உதர உபஸ்த வேகம், ஏதான் வேகான், ஏதான் வேகான், வேகான், யோ யோ விஷஹேத தீர. விஷகேத தீர. விஷஹேத அப்படின்னா பொறுத்துக்கிறாங்க, பொறுத்துக்கிறது. சரியா? விஷஹேத அப்படின்னா மீனிங் வந்து பொறுத்துக்கிறது. தீரனா நிதானமானவர். சர்வாம் சர்வாம் அபிமாம் அபிமாம் பிருத்வீம் பிரதிவீம் சிஷ்யாத். சிஷ்யாத். சர்வாம், சர்வாம்னா முழுதும், அபினா நிச்சயமாக, பிருத்வினா உலகம் முழுதும், சிஷ்யாத்னா சீடர்களை தகுதி வாய்ந்தவர்கள். ரீடிங் இல்ல. சோ இது நீங்க வந்து இந்த ஸ்லோகாவை நல்லா படிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் இப்ப இவ்வளவு நேரம் பார்த்தோம் இல்லையா? அதையும் திருப்பி எல்லாருமே நல்லா படிச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கூட புரியலாம். நாளைக்கு நீங்க அதுல டவுட் இருந்தாலும் நீங்க அடுத்த கிளாஸ்ல நீங்க வந்து கேட்கலாம். சோ நம்ம வந்து இந்த ஸ்லோகால பாதி வந்திருக்கோம். சோ மீதியை வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். மாதாஜி, அம்புஜ மாதாஜி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க மாதாஜி. ஷோல்டர் பெயினுக்கு வந்து ரிசல்ட் பண்ணுன்ட்டு அவங்க அங்க இருந்து தான் நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஹரே கிருஷ்ணா சொல்லலாம் மாதாஜி. மாதாஜி நாங்க உங்களுக்காக ப்ரே பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. சோ ஹரே கிருஷ்ணா. எல்லாரும் ஒரு வாட்டி மாதாஜிக்காக ப்ரே பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராமா ராம ராமா. நீங்க சீக்கிரம் ரெக்கவர் ஆகி வரணுங்க மாதாஜி. நாங்க ப்ரே பண்ணிக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? இது வரைக்கும் பார்த்தது புரிஞ்சிச்சு இல்லையா எல்லாருக்கும்? வெரி நைஸ். ஓகே, நல்லா இருக்கு மாதாஜி. இது உபதேசாமிர்தம் நல்லா இருக்கு இல்லைங்களா? ரொம்ப சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குங்க மாதாஜி. இது ஒவ்வொன்றும் நல்லா இருக்கும். எல்லா ஸ்லோகமுமே நாங்க படிச்சோம் இல்லைங்க. இப்ப பக்தி சாஸ்திரிக்கு இது மனப்பாடம் பகுதி. அதனாலதான் ஒரு வாட்டி படிங்கன்னு சொன்னேன். முடிஞ்சா எல்லாம் மனப்பாடம் பண்ணுங்க. நல்லதான். எதையோ மனப்பாடம். உமா மகேஸ்வரி சிவா மாதாஜி வந்து அவர் இருந்து வந்தவரை போய் பிரபு பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸ்ரீரங்கத்துல வந்திருக்காங்கன்னு போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. எந்த அவர் முரளிஷாம் பிரபுன்னு ஐஏடிசி அவரை பார்த்துட்டு வந்திருந்தாங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, ஹரே கிருஷ்ணா. மதுரைக்கு போக முடியாதுல்ல மாதாஜி, பக்கம் போயிட்டு வந்தோம் மாதாஜி. நல்ல தர்ஷனம் மாதாஜி. நல்லா பேசினாங்க, ரொம்ப நேரம் பேசினாங்க.
வெரி குட். நான் சொன்னேன்லங்க மாதாஜி, அவர் பகவத்கீதையை வந்து ஒரு 40 தாட்டி, பாகவதம் 23 தாட்டி படிச்சேன்னு சொன்னாருன்னு. கோவிந்தா. அவங்களாம் தெய்வம் அப்பா. ஸ்பீச் சொல்லவே அவர் அந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தையும் மாத்தி மாத்தி கிளாஸ் எடுக்கலையே அந்த மாதிரி டிவோட்டிஸ பாக்குறதுக்கே உண்மையில சொல்லுவார். நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். பாத்தீங்கன்னா அந்த தர்ஷன் கிடைச்சா மிஸ் பண்ணாதீங்க, பாருங்க. இந்த மாதிரி கால்ல விழுகுமாடி இல்ல, அதனால வரல நீங்க சொன்னது ரொம்ப அநியாயமான ஒரு காரணம். நீங்க வந்து இல்லைங்க மாதாஜி, எனக்கு அன்னைக்கு கூட்டத்துல வந்துட்டு சேரல, அப்புறம் ரொம்ப பெருந்துருச்சு. 3 நாள் அன்னைக்கு தொடர்ந்து ரத கிளாஸ் யாத்திரைக்கு வந்துட்டு 3 ரத நாள் யாத்திரைக்கு தொடர்ந்து வந்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் உடம்பு நல்லா இல்ல. மாதாஜி அப்ப வந்து கூட்டம் அதிகம். சென்டர்ல அதிகபட்சம் 50 பேர் இருக்கலாம் மேக்சிமம். தாராளமா நீங்க வந்திருக்கலாம். நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி வந்துட்டு கீழே பக்தர்கள் உட்காரணும், அதனால கண்ணி கீழையெல்லாம் வேணும். நம்ம நான் எல்லாமே கீழே உட்கார்றது இல்லையே. நாங்க வந்து அந்த படி மேல அப்படிதானே உட்கார்றோம். இது எல்லாமே காரணம் இல்ல. நீங்க வரல. அதான். இல்ல மாதாஜி, எனக்கு உடம்பு நல்லா இல்ல. நான் இப்ப ஓகே. அது உட்கார்ந்து வேணா கேக்குறேன். ஓகே. சரி, இந்த மாதிரி பக்தர்கள் வந்தா மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். உங்க பக்கத்துல எங்கேயாவது தெரியுதுங்க மாதாஜி. மத்தவங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே தயவு செஞ்சு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா போய் அவங்க தரிசனம் எடுங்க. அவங்கள நம்மளால கிருஷ்ணாவை நேர்ல பார்க்க முடியலனாலும் இவங்கள நம்ம பார்த்தோம்னாவே நம்மளுக்கு வந்து அதுவே நம்மளுக்கு வந்து பக்தியில முன்னேற்றம். சரிங்களா? மகத் சேவா. கிருஷ்ணாட்ட போகணும்னா கிருஷ்ண சேவா பண்ணா போக முடியாது. மகத் சேவா. பகவானுடைய பக்தர்களை சேவை பண்ணாதான் போக முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க தர்ஷன் எடுக்கிறது கூட சேவாதான். அந்த மாதிரி கிடைச்சா மிஸ் பண்ணாது. சரிங்களா? ஓகே. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள்?